அமேசானுக்குள்ளே போயிட்டு அதில் வந்து என்னோடய ப்ரீவியஸ் ஆர்டர் செக் பண்ணுறதுக்கு வந்து வந்துருச்சு. இது எப்போ வாங்கியிருக்கோன்னா நாங்கள் பர்ச்சேஸ் லாஸ்ட் 27th நவம்பர் வாங்கியிருக்கோம். 2 month ஆகுது. இப்போ யூசேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து மெமரி பவர் வந்து ஈவனாக இல்லை. சில நேரம் நல்லா மெமரி ஆகுது, சில நேரம் வந்து கரெக்டாக போய் காப்பி ஆக மாட்டேங்குது. காப்பி ஆனதை வந்து டெலீட் ஆயிடுது. காப்பி ஆனது வந்து ஒன்ஸ் காப்பி ஆனது கூட சில நேரம் டெலீட் ஆயிடுது. சில ஃபைல் ரெகுலராக யூசேஜ் பண்ணிகிட்ருப்போம். யூசேஜ் பண்ணிகிட்ருக்கும்போது ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலு சாங்ஸோ ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து டெலீட் ஆயிடுது. அதே மாதிரி ரீல்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கலான்னு மொபிஷானில் ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கும்போது இன்டர்னல் ஃபைல் டு வந்து மெமரி கார்டு போகும்போது சரியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அது ரீசன் வந்து டேப்பில் வந்து டிஎஃப் கார்டு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாதா, இல்லாட்டி இந்த கார்டில் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு சரியாக தெரியல. மெமரி பவர் ஃபுல்லாக கரெக்டாக பென்ட்ரைவ்லாம் கரெக்டாக ஈவனாக டிஎஃப் கார்டு. இது வந்து டிஎஃப் கார்டு. இது மைக்ரோ எஸ்டி கார்டு கிடையாது, இது டிஎஃப் கார்டு. அதை பற்றி சரியாக வந்து டீட்டெயில்ஸ் தெரியல. பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், ஆனால் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு தான் பர்ச்சேஸ் பண்ணோம். டீட்டெயில்ஸ் வந்து ரிவ்யூஸ் சரியாக பார்க்க மாட்டோம். யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினோம். யூஸ் பண்ணப்போ ட்ராபேக் நிறையா இருக்குது. கரெக்டாக வந்து மெமரி ஆக மாட்டேங்குது. மெமரி ஆனது கூட சில நேரம் வந்து டெலீட் ஆகிடுது. இருக்கிறத வச்சு நாங்கள் யூசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்கிற ஃபைல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். 53 MB இருக்குது. ரொம்ப பென்ட்ரைவ்லாம் ஃபாஸ்ட்டாக ஸ்டோர் ஆகுது. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டோர் ஆகுது. மூவ் டு SD கார்டு, A1 கிரியேஷன், மூவ் ஹியர். 53 MB வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஒரே டைமில் வந்து 1 GB 2 GB இருக்க ஃபைலெல்லாம் மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி மூவ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 10 ஃபைல் இருக்க இடத்துல 10 வீடியோஸ் இருக்கிறது அட் அ டைம் ஷேர் பண்ணும்போது மூவ் பண்ணும்போது 2-3 வீடியோஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ அங்கே போய் பார்க்கலாம் இருக்கா இல்லைன்னா சில நேரம் ஒர்க் ஆகாமல் போயிடும். அந்த நம்ம ஷேர் பண்ண வீடியோ ஒர்க் ஆகாமல் போயிடும். SD கார்டுக்குள்ளே போயிட்டு A1 கிரியேஷனுக்குள்ளே போயிட்டு அது இருக்கான்னு பார்த்தா சில நேரம் வந்திருக்கும், சில நேரம் வந்திருக்காது. 53 MB இந்த வந்திருக்கு.
சில நேரம் வர மாட்டேங்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஃபைல்ஸே சில நேரம் இந்த க்ரீன் கலரில் ஃபைல்ஸ்லாம் காட்டுறதெல்லாம் ஓப்பன் பண்ணால் unable to open அப்படின்னு காட்டுது. we cannot play this file அப்படின்னு காட்டுது. ஷேர் ஆனதே ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டேங்குது. இப்போ இந்த இது ஒரு ஃபைல் இப்போ ஓப்பன் ஆகுதுன்னா சில நேரம் அந்த ஃபைல் ஒரு வாரம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகாமல் நின்றுக்கிறது, ஸ்டக் ஆகிக்கிறது.